தமிழகத்தில் இன்று மீண்டும் குறைந்தது ஆபரண தங்கம் விலை. பெருவாரியான வாக்குப்பதிவு ஆட்சி மாற்றத்திற்கு அறிகுறி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவை அடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இனி சாதாரண பாஸ்போர்ட் வைத்திருக்கும் இந்தியர்கள் விசா இன்றியே பாரிஸ் வழியாக பிற நாடுகளுக்கு செல்லலாம். கொல்கத்தாவிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி ஹூக்ளி நதியில் படகில் பயணம் செய்தார். அவர் இயற்கை அழகினை போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தார். ஈரான் தனது விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியிருந்தாலும் இந்தியர்கள் யாரும் அந்நாட்டுக்கு செல்லக்கூடாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க முதல் கட்ட தேர்தலில் 92.03% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சட்டசபை தேர்தலில் முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளருமான செந்தில் பாலாஜி ஓட்டளிக்கவில்லை. இந்தியா ஜெர்மனி பாதுகாப்பு தொழில் தலைவர்களுடன் திரு ராஜ்நாத் சிங் பேச்சு. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விரிவான செய்திகள். கடந்த சில தினங்களாகவே உச்சம் தொட்டு வரும் தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் 1 லட்சம் ரூபாயை தாண்டி விற்பனையாகி வருகிறது. ஆனால் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து இறங்கி வந்த 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஏப்ரல் 23ஆம் தேதியான நேற்று சவரனுக்கு ரூபாய் 720 குறைந்து ரூபாய் 1,13,280 கிராமுக்கு ரூபாய் 90 குறைந்து ரூபாய் 14,160 விற்பனையானது. இந்நிலையில் ஏப்ரல் 24ஆம் தேதியான இன்றும் தங்கம் விலை சரிவை சந்தித்திருப்பது ஆபரண பிரியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து ரூபாய் 1,12,800 விற்பனையாகிறது. அதேபோல கிராமுக்கு ரூபாய் 60 குறைந்து ரூபாய் 14,100 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து ரூபாய் 265 விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 2,65,000 விற்பனையாகிறது. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் மொத்தம் உள்ள 294 தொகுதிகளில் முதல் கட்டமாக 152 இடங்களுக்கு வியாழக்கிழமை தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் நடைபெற்ற முதல் கட்ட வாக்குப்பதிவில் 97.74% வாக்குகள் பதிவாகின. இதுகுறித்து பிரதமர் மோடி அவர்கள் மேற்கு வங்க முதல் கட்ட பேரவைத் தேர்தலில் பெருவாரியாக வாக்குகள் பதிவான நிலையில் இது ஆட்சி மாற்றத்திற்கு அறிகுறி என்றும், மக்கள் எப்போதெல்லாம் பெருமளவில் வாக்களிக்கிறார்களோ அப்போதெல்லாம் பாஜக தீர்க்கமான வெற்றியை பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக அமோக வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது. அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. ஆளும் திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக, நாம் தமிழர் கட்சி, புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவியது. இதையடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்றது. காலை 7 மணியில் இருந்தே வாக்காளர்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இளைஞர்கள், இளம்பெண்கள் உற்சாகத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்தனர். சட்டசபை தேர்தலில் வரலாற்று சாதனையாக தமிழகத்தில் 85.15% வாக்குகள் பதிவானது. இதற்கிடையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டன. வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர், நிலையான கண்காணிப்பு குழுவினர் தமிழகம் முழுவதும் வாகன சோதனை நடத்தி தீவிரமாக கண்காணித்து வந்தனர். பணம் கொண்டு செல்வதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவை அடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழு திரும்ப பெறப்பட்டன. அனைத்து பூத்களிலும் பதிவான வாக்கு விவரங்களை தேர்தல் பார்வையாளர்கள் இன்று சரிபார்ப்பார்கள். இதில் குளறுபடி கண்டறியப்பட்டால் அந்த பூத்தில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு அவசியம் இல்லை என்றும், தமிழகத்தில் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் துணை ராணுவ போலீசார் இணைந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் நேற்று கூறியதாவது, ஐரோப்பிய பிராந்தியமான பிரான்ஸ் வழியாக பயணிக்கும் இந்தியர்களுக்கான விசா இல்லாத பயணத்தை
பிரெஞ்சு அரசாங்கம் இப்போது செயல்படுத்தியுள்ளது. இந்த முடிவு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆகியோரின் ஆழ்ந்த அர்ப்பணிப்பை காட்டுகிறது. இந்த அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம் என அவர் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிற்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார். அவர் ஹூக்ளி நதியில் படகில் பயணம் செய்தார். அவர் இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து, நதிக்கரையில் சிறிது நேரம் செலவிட்டேன். இது அன்னை கங்கைக்கு நன்றி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது எனவும், படகோட்டிகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களின் கடின உழைப்பு போற்றத்தக்கது. நதிக்கரையில் உண்மையிலேயே ஒரு மிக சிறப்பான காலை பொழுது அமைந்தது என குறிப்பிட்டார். ஈரான் மற்றும் இந்திய இடையே சில விமானங்கள் இயக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் இந்தியர்கள் வான்வழி மூலமாகவோ அல்லது தரைவழி மூலமாகவோ ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும், இந்தியர்கள் ஈரானுக்கு பயணம் செல்வதை தவிர்க்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் மொத்தம் 294 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த சூழலில் முதல் கட்டமாக 152 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குரிமையை செலுத்தினர். முதல் கட்ட தேர்தலில் 92.03% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வரும் 29ஆம் தேதி மீதமுள்ள 142 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதுவரை கரூரில் போட்டியிட்டு வந்த செந்தில் பாலாஜி கோவையில் திமுகவிற்கு வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். கோவை, கரூர் ஆகிய 2 மாவட்டங்களிலும் செந்தில் பாலாஜி மாறி மாறி பிரச்சாரம் செய்தார். செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டாலும் அவருக்கு கரூர் தொகுதியில் தான் ஓட்டு உள்ளது. தேர்தல் நாளான நேற்று அவர் காலை கரூர் சென்று ஓட்டளித்துவிட்டு கோவை வருவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி நேற்று கரூர் செல்லாமல் கோவையிலேயே இருந்துவிட்டார். சட்டசபை தேர்தலிலும் ஓட்டளிக்கவில்லை. பாதுகாப்பு துறையில் உள்ள சிறப்பான ஆற்றல் குறித்து ஜெர்மனி மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில் தலைவர்களுடன் விரிவான பேச்சுக்களை நடத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பாதுகாப்பு தொழில் சீர்திருத்த பாதையை ஜெர்மன் தொழில்துறையினர் பாராட்டியதற்காக குறிப்பிட்ட அவர், தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கும் உலகளாவிய நிலைத்தன்மை மற்றும் மீள்திறனை உறுதி செய்வதற்கும் சிறப்பு தொழில்நுட்பங்களில் இந்தியாவுடன் இணைந்து மேம்படுத்தவும் உற்பத்தி செய்யவும் ஜெர்மன் தொழில்துறைகளை வலியுறுத்தி அதற்காக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், அனைத்து குடிமக்களுக்கும் குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள நமது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர், இந்த அமைப்பு உள்ளூர் சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதோடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலுப்படுத்துகிறது. மேலும் கிராம அளவில் முடிவெடுக்கும் போது மக்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நமது ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் அனைவருக்கும் நிலையான வளர்ச்சியை அடைவதற்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த நாள் ஊக்கமளிக்கட்டும் என வாழ்த்தியுள்ளார்.